ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கலாம் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். எந்தெந்த காரியத்தை துவங்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு தடுமாற்றமா இருந்தீங்களோ, பயப்படாதீங்க. அவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய சொல்லியிருந்தார்னா, அத செய்வதற்கு தயக்கப்படாதீங்க. இறங்கிடுங்க தைரியமா. ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய வேணாம்னு சொல்லியிருந்தார்னா, செய்யாதீங்க. அமைதியா இருங்க. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு அவர் பேசின ஒரு வார்த்தை. இப்ப நீங்க ஒரு யுத்தத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். ஒரு விதமான ஒரு பேட்டில்குள்ள இப்ப நீங்க இருக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இஃப் தேர் இஸ் a beginning, there is an end. ஒரு யுத்தம் ஆரம்பமாகுறதுன்னா, ஒரு யுத்தம் முடிவு இருக்கு. ஆரம்பம் இருக்கு அப்படின்னா, அதற்கு முடிவு இருக்கு. மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா, மனுஷனா இறந்து தான் ஆகணும் ஒரு நாள். யாருமே நான் மரிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அதிகாரமும் இல்ல. நீங்களும் நானும் இப்போ ஒரு யுத்தத்துக்குள்ள போய் கொண்டிருக்கலாம். அந்த யுத்தம் ரொம்ப மோசமா இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வார்த்தைக்குள்ளே போயிடலாம். ஒருவேளை அந்த யுத்தம் இன்று இரவு கம்ப்ளீட்டா கர்த்தர் முடிச்சுட்டாருன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க சந்தித்த இந்த வனாந்தரம் பாதியில முழுமையா அதான் யோவான் 8:36ல பார்ப்போம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த மெய்யான விடுதலை உங்களுக்கு கர்த்தர் குடுத்துட்டார். இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட்டா உங்களுடைய யுத்தம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதிர்பார்ந்த ஆட்கள், உங்க பிசினஸ்ல இருந்த போராட்டங்கள், உங்க ஊழிய பாதையில இருந்த போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே அப்படி ஒரு காரியம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கத்தக்க அளவில், அதனுடைய எல்லா அடிச்சுவடுகளையும் ஒண்ணுமே இல்லாத மாரி முடிச்சுட்டார்ன்னா, உங்களுக்கு அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஹேப்பியா இருக்கும்? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்போதும் போல அப்படியே நம்ம பாட்டு நம்ம வொர்க் பார்த்திருப்போம். ஏதோ ஒரு காரியத்தினால இந்த வனாந்தரத்துக்குள்ள நம்ம நுழையப்பட்டிருப்போம். இந்த மோசமான ஒரு வனாந்தரத்துக்குள்ள நம்ம நுழைந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கலாம். மேபி வந்து கொண்டிருக்கலாம். இல்ல இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் இப்ப தான் நுழைந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெயின்க்குள்ள நீங்க இருக்கலாம். தாங்க முடியல. நேசித்தவங்க எல்லாருமே ஆப்போசிட்டா மாறுறாங்க. எதிர்ப்பா நடக்குது எல்லாமே. நல்லா இருந்த பிசினஸ் எல்லாமே டவுனா போகுது. ஃபேமிலில ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடக்கு. எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுனா போகுது அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவர் இந்த வனாந்தரத்திற்கு பிறகு அவரை சந்திக்க போறீங்க. அவர் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபியூச்சர லைஃப் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக தான். இப்ப நான் வார்த்தைக்குள்ள வரேன். இந்த வனாந்தரத்தில நீங்க சந்திக்காத ஒரு யுத்தம் இல்ல, சந்திக்காத ஒரு போராட்டம் இல்ல, சந்திக்காத ஒரு நபர் அல்ல. உங்களுடைய ஜீவன் வெளிய போயிட்டு வந்த மாரி நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா, இன்னைக்கு முழுமையா கர்த்தர் முடிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட உங்களுடைய ஆவி கண்டுபிடிச்சுட்டு இருக்கும். உங்க வனாந்தரம் முடிய போகுது என்று. நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க. டிசைன் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வனாந்தரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் கிளியரா முடிச்சுட்டார். எவ்ரிதிங் ஹி ஹஸ் ஃபினிஷ்ட். ஒரு ஆரம்பம் இருந்தா ஒரு முடிவு இருக்கு. உங்கள்ல சில பேர் யோசிக்கலாம், இப்படியே தான் போகுமா? இதுதான் பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரா? இதான் அவர் திருவுள்ள சித்தமான்னு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட்லி நாட். அப்சல்யூட்லி நாட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நாட். கண்டிப்பா கிடையாது.
ஒருவருக்கும் பிதாவாகிய தேவன் தீமையான முடிவை எழுதி வைக்க மாட்டார். தீமையான முடிவை நன்மையாக மாற்றுவார். யார் மூலமாக என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நமக்கு அவர் செய்வார். Through Jesus Christ he will do that. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நாளைக்கு உங்களை எதற்காக காத்திருக்க வைத்தாரோ, எதற்காக உங்களை அமர செய்திருந்தாரோ, எதற்காக அனுமதித்தாரோ இவ்வளோ ஒரு வனாந்தரத்தை, யுத்தத்தை, நாளை தினம் உங்களுக்கு ஒரு புதிய அட்மாஸ்பியர் மாறுது. புதிய சீசன், உங்களுடைய புதிய சீசன் ஆரம்பிக்குது. உங்களுடைய புதிய ஒரு லைஃப் துவங்குறது. ஒரு பார்ட் முடிகிறது. ஒரு பார்ட் ஃபுல்லாக நிந்தை, துக்கம், அழுகை, போராட்டம், சொல்ல முடியாத அளவுக்கு பெயின். ஒரு பார்ட் முடிகிறது. இப்போ அடுத்த பார்ட் இன்னைக்கு ஆரம்பமாகுது. இன்று இரவோடு முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பமாகுது. உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? இதற்காக தான் உங்களை வெயிட் பண்ண வைத்தேன். உன்னை இதற்காக தான் இந்த மோசமான பாதையில் நடத்தி கொண்டு போனேன். இப்போ இந்த பாதையை கம்ப்ளீட்டாக நீ கடந்திருக்கிற. ஆஃப் வே கிராஸ் பண்ணல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். பாதி வழியை, பாதி வனாந்தரத்தை தாண்டவில்லை, முழுமையாக தாண்டி இருக்கிற அப்படின்னு முடித்த பிறகு உங்களை அவர் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுனால இப்போ உங்களை கொண்டு போயிட்டு அந்த சிங்காசனத்தில் அந்த கானானுக்குள் அமர வைக்கிறார். அந்த வாழ்க்கையை தருகிறார். அந்த பிஸ்னஸை மீண்டும் ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை தருகிறார். குடும்பங்களை மீண்டும் கட்டுகிறார். இஸ் டூயிங் எவ்ரிதிங். உங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? நான் சின்ன பையன், நம்பிச்சு போனால் ஒரு 5-6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர் 10க்குள்ள அப்பா கிட்ட வந்து அந்த பர்த்டே டைம் அப்போ அப்பா கேட்பாங்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும், கிட்டத்தட்ட 100 கிஃப்ட் சொல்லுவேன். அப்பா இது வேணும், அப்பா அது வேணும், அது வேணும். அம்மா கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுவேம்மா, நாளைக்கு எனக்கு பர்த்டே, நைட்டு வந்து அப்பா எனக்கு எழுப்பி கிஃப்ட் கொடுப்பாங்க, நீ என்னை எழுப்பணும் அப்படின்ட்டு. அதே போல் 12 மணிக்கு வந்து என்னை எழுப்பி கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்டை நான் பிரித்த உடனே நான் என்ன ஆசைப்பட்டேன் அது கரெக்டாக கொடுப்பார். அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவர் அப்பா நீங்கள் தான்ப்பா சூப்பர் ஹீரோ, நீங்கள் தான்ப்பா கிரேட், உங்களை மாதிரி அப்பா உலகத்தில் எங்குமே இல்லை அப்படின்ட்டு. நேற்று கட்டி பிடிச்சிருக்க மாட்டேன், முந்த நாள் கட்டி பிடிச்சிருக்க மாட்டேன். அன்றைக்கி அந்த நைட்டு 12 மணிக்கு அந்த கிஃப்ட் பேப்பரை பிரித்த உடனே உள்ள நான் எதிர்பார்த்த அந்த கிஃப்டை நான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். இப்போது நான் இப்போ வளர்ந்துட்டேன். இப்போவும் அவர் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவர் தர கிஃப்ட்டை நான் வந்து ஓகே அப்படின்னு தீக்கடி போடுறேன். இல்லை அந்த கிஃப்ட்டுக்கு வேல்யூ கொடுக்காம ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் அப்பாவோட ஹார்ட் எப்படி இருக்கும்? அப்பா குழந்தையில இருந்த அப்போ நீ கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன், அப்போ விரும்பினேன். இப்போ அதை விட பெஸ்ட்டான சர்ப்ரைசஸ்லாம் நான் கொடுக்குறேன், ஓகே தேங்க்யூன்ட்டு போகிறேன், என்னப்பா அப்படின் போது என் அப்பாவோட ஹார்ட் எப்படி இருக்கும்? வனாந்தரத்தில் நீங்கள் நான் தேவனை 5 மணி நேரம் 6 மணி நேரம் யுத்தம் நடக்கும் பொழுது அவர் பாதத்திலே விழுந்திருப்போம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு காரியம் யுத்தத்துக்குள் நாம் மாட்டுவதற்கு முன்பதாக, ஒரு ஆபத்தில் நாம் சிக்குவதற்கு முன்பதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சராசரியாக இருந்திருக்கும். கடமைக்குன்னு சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் அந்த சம்பவம் இன்சிடென்ட் நடந்த உடனே நம்ம தேடுற அந்த விதம், தேவனை தேடுகின்ற அந்த விதம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் துதிப்போம். அந்த வனாந்தரத்தில் ஃபுல்லாக நம்முடைய போராட்டத்தை சொல்லி, ஆண்டவரே உதவி செய்யுங்க, எப்படியாச்சும் வெளியே கடக்க உதவி செய்யுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் எனக்கு இல்லவே இல்லை, நல்லா கிளியராக தெரியுது, நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்னு அவரை விடாமல் அவர் கட்டி பிடித்து கொண்டு அவரை அணைத்து கொண்டு அவர் பாதத்தை கட்டி பிடித்து கொண்டு அவர் கூடவே இருப்போம். ஆவியானவர் கேட்குற ஒரு வார்த்தை, வனாந்தரம் முடிந்து உன்னை அழைத்து கொண்டு கானானுக்குள் கொண்டு போகும் பொழுது என்னை மறந்துடுவியா அல்லது வனாந்தரத்தில் தேடினதை விட அதிகமாக என்ன தேடுவியா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா கிஃப்ட் கொடுத்தாங்க, ஸோ எக்ஸைட்மெண்ட். ஆனால் இப்போ நான் வளர்ந்துட்டேன். ஏன்னா அப்படி என்ன பெருசாக வாங்கி கொடுக்க போகிறாரு, அதை நானே வாங்கிடுவேன்.
ஆனால் இப்போ நான் வாங்குற அளவுக்கு நான் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் ஏப்பா. இன்னைக்கு நம்ம வனாந்திரத்தை கடந்து இன்னைக்கு அவர் சொன்ன வாக்கின்படி நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் நீங்க, நான் இல்லை. இந்த யுத்தத்தில் உங்களுக்கு துணையா இருந்தது யார் தெரியுமா? நீங்க கிடையாது. இந்த மோசமான வனாந்திரத்தில் உங்களுக்கு துணையா இருந்தது நீங்க கிடையாது. உங்களுக்கு துணையா இருந்தது தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கும் எனக்கும் பலன் இருக்குன்னா வனாந்திரத்திலையும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஜெயிச்சிருக்கலாமே. உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஸ்ட்ரென்த்தன் இருந்தது, நான் ரொம்ப ஞானவான் அப்படின்னா நீங்கள் தாண்டி வந்த அந்த வனாந்திரத்தை நீங்கள் தனியாக ஜெயிச்சிருக்கலாமே, ப்ரேயர் பண்ணாமல். ஏன் அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம்? இப்போ நாம் அந்த இடத்துல போய் அமர்ற இடத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். கானானுக்குள்ளே போகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை பெறுகின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் தந்த அந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வந்திருக்கிறோம். குடும்பம், பிரிந்த குடும்பம் மீண்டும் இணைய போகிறது. இந்த பிஸ்னஸ் அவ்வளோதாயா அப்படின்னு நல்லா சந்தோஷப்பட்டாங்க. மீண்டும் அந்த பிஸ்னஸை கர்த்தர் ரொம்ப ஹை கிராஃபில் கொண்டு போகிறாரு. வசனத்தை ஒன்று வாசிக்க காமிக்க ஆசைப்படுறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 15. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனம் 15 நம்ம வாசிக்கலாம், கவனிங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்பா கிட்ட வாக்கினால் சொல்றாரு, மகன் கிட்ட கரத்துல நிறைவேற்றுகிறார். இந்த வனாந்திரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தமும் இந்த ஒரு நைட்டோட எல்லாம் முடிஞ்சிடும். இன்னி நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு எகிப்திலிருந்து சகல உடைமைகளையும் எல்லா விதமான பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு கானான்குள்ள நுழைஞ்சிருவோம். கானான்குள்ள நுழைந்த பிறகு நீங்களும் நானும் வனாந்திரத்தில் எப்படி அப்பா அப்பான்னு கதறி கொண்டிருந்தோம், இப்போ கானான்குள்ள கதற வேண்டிய அவசியம் இல்லை. கானான்குள்ள ஆர்ப்பரிக்கணும். வனாந்திரத்தில் நாம் அழ வேண்டும். வனாந்திரத்தில் சிரிப்புக்கு இடமே கிடைக்காது. ஆனால் கானான்குள்ள அப்படி இல்லை. அது மகிழ்ச்சி, அது ஹாப்பினஸ். ஆனால் அந்த வாஞ்சை கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? என்னோட ஒரே ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம் இது, எனக்கும் உங்களுக்கும். இன்று இரவோட யுத்தத்தை கர்த்தர் முடித்திடுவார். நாளைய தினம் நீங்கள் நான் ஆசைப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடிச்சு கையில் கொடுத்துருவார். கம்ப்ளீட்டாக முடிச்சு கையில் கொடுத்துருவார். நம்ம தேடுதல் கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவருடைய ஹார்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெயினாக இருக்கும். ஆனால் எப்படி வனாந்திரத்தில் நான் உங்களை இரவும் பகலும் விடாமல் அப்பா அப்பா அப்பான்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தனோ, அதை விட டபுள் மடங்கு இப்போ ஹாப்பியாக டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். அப்போ அழுது கொண்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ சந்தோஷப்பட்டு உங்களை துதிக்க போகிறேன். ஏன் துதிக்க போகிறேன் அப்படின்னா, உண்மையாக முடிச்சு கையில் கொடுத்துட்டீங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது தன் தகப்பன் தாவீது இல்லை, அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து இருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். நீங்க நான் வனாந்திரத்தில் என்னென்ன காரியம்லாம் ஆசைப்பட்ட என்னென்ன வாக்குத்தத்தம் வந்தது, இப்போ அது நடக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறார் ஆவியானவர். நீங்க யோசித்து பார்த்ததை விட, நீங்க நினைத்து பார்த்ததை விட, நீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்ததை விட, நான் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஏகப்பட்ட அதிசயத்தையும் நீ இப்போ நுழைய போகின்ற அந்த கானான்குள்ள வைத்திருக்கிறேன். நியூ சீசனுக்குள்ள ஷிஃப்ட் ஆக போற, புதிய அட்மாஸ்பியர் மாறப்போகிறது. உனக்கான நியூ லைஃப் பிகின் ஆக போகுது. ஒரு லைஃப் உள்ள அழுகை, வலி, பெயின், டெரிஃபிக்காக இருந்தது, ஹாரிபலாக இருந்தது, மோசம் சொல்ல முடியாது, துரோகத்துக்கு மேலே துரோகம். ஆனால் ஒரு நியூ சீசனுக்குள்ள நுழைய போகிற, எனக்கா இவ்வளோ பேர் அதிசயம் பண்ணியிருக்கீங்க, இது என்னது வந்து கொண்டே இருக்கு. இட்ஸ் லைக் அ ஃபவுண்டன்.
வந்து கொண்டே இருக்கு, நீடுற்று போல வந்து கொண்டே இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். நீங்க நானு அது பெறுகின்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் வனாந்திரத்தில் இருந்த மாதிரியே இருப்போமா, அல்லது இது ஏன் பலன், என்னுடைய கை சாமர்த்தியம், என்னுடைய பவர்ல நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்மை நம்பி அவர் நம்மை இப்பொழுது இந்த யுத்தத்தை முடிய பண்ணி எல்லா வில்லையும் எல்லா ஈட்டியும் முறித்து எல்லா குதிரையும் எல்லா ரதங்களையும் கடலில் அமிழ்த்தி எல்லா விதமான காரியங்களையும் முடித்து கம்ப்ளீட் விக்டரியை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார், என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவர் அதிகமாக தேடுவோமா, அல்லது நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தேடுவோமா? அபகரித்துக் கொள்ளுங்க, உங்களை நீங்களே புஷ் பண்ணுங்க. இதை விட அதிகமாக தேடுவேன், வனாந்திரத்தில் இருந்ததை விட இப்போ இன்னும் அவர் அதிகமாக தேடுவேன். அதுதான் சாலமோன் அழகாக சொல்கிறாரு, என் அப்பா கிட்ட நீங்கள் சொன்னது வாக்கினால சொன்னீங்க, ஆனால் இப்போ கரத்தில் நடந்துடுச்சு, என் கைக்கு வந்துடுச்சு. வனாந்திரத்தில் வாக்குத்தத்தம் பெறப்பட்டிருக்கு, இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள், ஆனால் ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா இப்போ தான் அந்த வனாந்திரத்துக்குள்ளே போயிருக்கிறீங்க. புது புது யுத்தங்கள் உங்கள் மேலே தொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது. இப்படிலாம் நான் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்ததில்லை, இது என்ன நடக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஜீசஸ் இருக்காரா இல்லையான்னு யோசிக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வனாந்திரத்தை நீங்கள் கடக்கணும், இது உங்களுக்கான பாக்கியம், இது உங்களுக்கான ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா இந்த வனாந்திரத்திலாம் நீங்கள் ஜீசஸ் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க, பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. அவங்க உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு இந்த வனாந்திரத்திலாம் தெரியும். இந்த வனாந்திரத்தை முடிச்சிட்டீங்க எப்படி ஆகிலும்னா, உங்களுடைய காணான் சொல்லி முடியாதது அந்த நியூ சீசன். இந்த சீசன் புரியுது, ரொம்ப பெயினாக இருக்கு, மரணம் கூட வந்தால் ஹாப்பியாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு இருக்கலாம். ஆனால் இந்த சீசனை நீங்கள் கடக்கணும். எப்படி கடக்கணும் தெரியுமா? அவருடைய பாதத்திலே அமருங்க. ஒருவேளை உங்களில் சில பேர் அந்த வனாந்தத்தை கடந்துட்டு இருப்பீங்க, இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க கானானுக்குள்ளே போகிறதுக்கு, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கான புதிய லைஃப், புதிய கேட்டுக்குள்ளே நுழைய போகிறீங்க. இன்னும் ஒரு சில மணி நேரம் இருக்கலாம், இல்லை ஒரு சில நாட்கள் இருக்கலாம், இல்லை ஒரு சில மாதம், ஒரு சில வாரம், ஒரு சில நொடிகள் இருக்கலாம். அந்த நியூ கேட்டுக்குள்ளே நீங்கள் நுழையலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் ஆத்மா கிட்ட நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லணும், ஆத்மாவே நீ பெருமை பாராட்டாத, இதுக்காக நீ ஒன்றுமே செய்யலை, இந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், இந்த மகிமைக்கு மேலே மகிமை, இந்த பேர் புகழுக்கு நீ ஒன்றுமே செய்யலை. நீ பண்ணதெல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டது. இது காரணம் தேவன் ஆகிய கர்த்தர், இதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு இடத்திலே இருங்க, கெட் ரெடி, என் கானானுக்குள்ளே போக போகிறீங்க. இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, சடனாக முடிச்சிடுவார், அந்த அறிகுறியே இருக்காது, டக்குன்னு முடிச்சிடுவார், முடிச்சு கையில் கொடுத்துருவார். உங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியமாக இருக்கான்னா, வனாந்திரத்தில் நீங்கள் எவ்வளோ துன்பத்துக்கு மேலே துன்பம் பார்த்தீங்களோ, ஆனால் கானானுக்குள்ள இன்பத்துக்கு மேலே இன்பம், ஹாப்பினஸ் மேலே ஹாப்பினஸ். ஆனால் அங்கே தான் ஆபத்தும் ஒளிந்திருக்குது. அதே கானானுக்குள்ள நீங்களும் நானும் நம்முடைய பலத்தில் நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை யாருன்னா கேட்பா, இதை நான் கடந்த வனாந்திரத்தை தனியாக கடந்தேன், எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு நம்ம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு, ஜீசஸை கலங்க அடிச்சுட்டு, பிதாவுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு பெருமையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, க்ளோஸ், மோர் ஹம்பிள். போகின்ற அந்த காரியத்திற்குள், இந்த புதிய சீசனுக்குள், இந்த புதிய ஒரு அட்மாஸ்பியருக்குள் போகிறோம். புதிய சீசன் ஷிஃப்ட் ஆகுது. புதிய சீசனுக்குள்ள அதிகமான தாழ்மை, அதிகமான ஜெபம், அதிகமான துதி. இவ்வளோ நாள் நம்ம நமக்காக ஜெபிச்சோம், என்னை எப்படின்னா வெளியே கொண்டு வாங்க, எனக்கு அதிசயம் அற்புதம் பண்ணுங்க, இப்போ செஞ்சுட்டாரு. இப்போது ஒரு நாளும் அவர் ராஜ்யம் கட்டப்பட அடுத்தது நான் என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவருக்காக ஓடணும். அவர் சொல்ல சொல்ல நம்ம அதற்கு ஓடணும். எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஜெயிச்சிட்டேன் இல்லை, இதற்கப்புறம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தாவீதுக்கு வார்த்தையில் சொல்கிறாரு, ஆனால் சாலமோன் கரத்தில் அதை நடத்தி முடிக்கிறாரு. உங்களுக்கு வனாந்தரத்தில் வார்த்தையை கொடுத்துருப்பாரு, இப்போது அது கரத்தில் பெறுகின்ற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் நைட்டு முடியலாம், நாளை காலை ஒரு புதிய சீசன். நாளை காலை நீங்கள் செங்கடலை கடந்து நீங்கள் போகிற இடம் அப்படியே 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 கடந்து 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 கானானுக்குள்ளே போயிடுவீங்க. நடக்கும்.
ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது நடக்கும், நடந்து தான் ஆகணும். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.